வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்களன்னா, ஒரு சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே அருமையான ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸு, அதுவும் மேகியை வச்சு பண்ணியிருக்கேன் உறவுகளே. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மேகி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். இன்னும் 3 முட்டையை நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா சட்டியில் போட்டு எடுத்துருங்க. இப்போ இதை முட்டை நல்லா வேகட்டும். முட்டை நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயை போடுங்க. இப்போ அதை வதங்கட்டும். அடுத்து கேரட், ஒரு கேரட் கட் பண்ணி போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு 2-3 பீன்ஸும் போட்டுக்கோங்க. நான் போட்டேன்னா நான் உங்களுக்கு போடும்போது நான் வீடியோவில் காமிக்கல பாருங்கள். பீன்ஸும் போட்டாச்சு. மேகியை வெறுமனை நூடுல்ஸை மட்டும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் நூடுல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, நான் காமிக்கிறேன். இப்போ கேரட் போட்டதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லையா பரவாயில்ல விட்டுருங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கும்போது, மேகினாலே சாப்பிடாத பசங்கள் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நான் சால்ட்டு போட போகிறேன். கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். இருந்தாலும் நம்ம இந்த மேகி மசாலா இருக்குல்ல, அதுவும் போட போகிறேன். அதனால் இதையும் கொஞ்சமாக போட்டு வதக்குவோம். ஸ்வீட்டாக ரொம்ப நேரம் வேணும் பாருங்க. போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆகிடும், பிரச்சனையே கிடையாது. எப்பயுமே மேகி வாங்கி ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சோண்டு பெப்பரு, அடுத்தது கரம் மசாலா. கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும். அது இந்த மாதிரி கிளைமேட் டைமில் கொடுக்கும்போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இனி அடுத்தது நம்ம மேகி மசாலா போட்டுக்கலாம். நம்ம மேகி மசாலா பிச்சு இதில் போடுவோம். இப்போ இதை போட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அவிய வச்சுருக்க மேகியை இதில் போட்டு கிளற வேண்டியதான். மேகி மசாலா வரவே மாட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அந்த நூடுல்ஸை இதில் போட்டு கிளற வேண்டியதான். சூப்பரான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இதை நான் தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் கழித்து இறக்கி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி நல்லா நூடுல்ஸ் கிளறி கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதில் டொமேட்டோ தக்காளி சாஸு, சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு, அதனால் நான் வாங்க மறந்துட்டேன். இந்த மசாலாவிலே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்படி இது பண்ணி விட்டாலே போதும். மேகியில் நம்ம தண்ணி ஊற்றி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்து விடுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் பசங்க ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.